இப்போ நாம் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்லேருந்து ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம போக வேண்டியிருக்கு. ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் போகிறதுக்கு ஒரு மெயினான ரீசன் வந்து 2021 கோவிட்ல இருந்த எல்லாரையும் ஓட்டமாவடி ஜனாசா பிளேஸில் தான் அடக்கணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட்டில் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. எங்கள் அப்பா வந்து 2021 கோவிட்ல இருந்து போயிட்டாரு. ஸோ அவருக்காகத்தான் நான் இன்னைக்கு ஓட்டமாவடி போய்கிட்டு இருக்கேன். ஓட்டமாவடி ஜனாசா பிளேஸ்ட வீடியோ வந்து நான் இதில் அட்டாச் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு அது பார்க்கணும், நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதையும் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை தவிர அடுத்த எல்லாத்தையுமே நம்ம செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஈஸ்டர்னில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹபரணியில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க, யானை இருக்குது அப்படின்னு. பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கும் காமிக்கிறேன். யானை இருக்குது இந்த காட்டில். ஸோ இப்போ நம்ம ஓட்டமாவடி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து நிறைய யானை இருக்குது அண்ட் போட் வச்சுருக்காங்க அங்கங்கே. இதெல்லாம் வந்து பெருசாக ஸ்டாப் பண்ண முடியாது, வந்து அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். யானை வந்து அடிக்கடி கொஸ்ட் ஆகும் இதில், அது மாதிரி சாப்பாடு போடுறது ப்ரோஹிபிட்டட். உங்களுக்காக யானை காட்டுறதுக்கு நிறுத்திருக்கேன். அங்கே பாருங்கள், யானை ஃபேமிலி ஒன்று இருக்குது அந்த பக்கம், தெரியுதா? ஃபேமிலி சாப்பிட்டுக்கிட்டு சூப்பராக அப்படி இருக்குது. அங்கே வந்து சஃபாரி வந்திருக்காங்க. நீங்களும் வந்து சஃபாரி போகலாம். இங்கே பாருங்க, ஒரு குட்டியும் இருக்குது, அழகாக இருக்குல்ல. ஸோ அந்த பக்கம் வந்து தெரிகிறது மின் ஏரியா. அது வந்து மின் ஏரியா போல். அண்ட் இது வந்து தண்ணி குடிக்க தான் வந்திருக்கு. இப்போது யானை பார்த்தாச்சா? சரி வாங்க போகலாம். அந்த பக்கம் தான் இருக்குது. இன்னும் வந்து கொஞ்சம் லன்ச் டைம் ஆகுனா நிறைய வருமா, இதை விட ஒரு 50-60 யானை வருமா இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு. இந்த பக்கம் வந்து ஷாப்ஸ் இருக்குது, கருவாடு. இன்னும் வந்து நாம் மின் ஏரியா அந்த ஏரியாவில் தான் இருக்கோம். ஸோ போகிறவல்ல நீங்கள் தேவைன்னா எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு தாராளமாக. ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இது வந்து இந்த பக்கம் வந்து மூதூர், கிண்ணியா எல்லாம் வந்து பீச் கடல் ஏரியா தான். ஸோ அங்கேருந்து வர்றது தான் இந்த பக்கம் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு நிறுத்திருக்கேன். ஸோ முன்னாடி வீடியோவில் நான் சொன்னேன்ல, ஹெலபோஜன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இருக்குது, ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் அதை மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இருங்க, நான் உங்களுக்கு ஃபுட்ஸ் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும், பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம். தோசை எல்லாம் இருக்கும், இருங்க காமிக்கிறேன். மனா தீனி அக்கே தோசை එහෙම තියෙනවද? தோசை තියෙනවා, ඉන්දියාප්ප තියෙනවා, කිරිබත් තියෙනවා, රොටි තියෙනවා, පැන්කේක් තියෙනවා. පුරක්කන් කියන්නේ හැලප තියෙනවා, කට්ලට් තියෙනවා, தோசை වල තියෙනවා, ලැබරිය තියෙනවා. කොතනද අංගලක් තියෙන්නේ? මම දැක්කේ නෑනේ. අද තියෙන්නේ දෝසේ, සම්බෝලේ, සාම්බාරු එක තියෙනවා. ආප්ප එහෙම තියෙනවා, හදලා දෙන්න ඕන. ඒක නේද? ඉන්න කක් තියෙනවා. කක් ආවට පස්සේ තමයි. ඉන්දියාප්ප කීයද? ඉන්දියාප්ප ප්ලේට් එකකට 10. ඔව් 10 දෙන්න. இது பசும்பாலில் செஞ்சுருக்காங்க இந்த புது காஃபி. இந்த பக்கம் வந்து மின்னேறிய குளம் இருக்குது. முன்னாடி வந்து நல்ல காற்றாக இருக்குது, சூப்பரான வியூ. அண்ட் இந்த பக்கம் அப்படியே திரும்பினா ஹெலபோஜன். ஸோ என் ஃபேமிலி வந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும் சாப்பாடு. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப இந்த ஊரில் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, அந்தந்த இடத்துக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சுத்தமாக செய்வாங்க இவங்க. இந்த பக்கம் வந்து காடு. ஸோ இதுக்கு வந்து சஃபாரியெல்லாம் போவாங்க, நான் சொன்னேன்ல. ஸோ சஃபாரியெல்லாம் போவாங்க. அண்ட் காட்டோட காடாக முன்னாடி குளம் இருக்குது, மின்னேறிய நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு இடியாப்பம் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு கட்லட், கொச்சியெல்லாம் போட்டு செம்ம காரமாக சூப்பராக இருக்குது.
ஸோ மக்கள் இது வந்து பொலன்னாருவா. இதுவும் வந்து ஒரு யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட சைட்ஸ் வந்து நிறைய இருக்குது இங்கே. ஸோ முன்னாடி பராக்கிரமபாகு கிங் பராக்கிரமபாகு வந்து இங்கே ரூல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கட்டின நிறைய ஹெரிட்டேஜ் ஆர்கிடெக்சரல் பில்டிங்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட இதாக வந்து யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது இங்கே. முன்னாடி வந்து ஒரு ராயல் பேலஸ் இருக்குது அவர்கிட்ட. ஸோ இது வந்து பெண்டி வெவை நான் அப்படியே நிறுத்திருக்கேன். ஸோ இது வந்து பெண்டி வெவை மீன் பிடிப்பாங்க. இதில் வெவை அப்படின்றது வந்து தமிழில் குளம், சரியா, குளம். அண்ட் வேறு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஈஸியாக இருக்குது. நான் பேசுகிறது கூட உங்களுக்கு தெரியாது, கேட்காதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிறேன். ஓகேயா, இப்போ இருக்கிறது வந்து பொலன்னார். இப்போ தான் என்டர் ஆகியிருக்கோம் பொலன்னார். ஓகே, அண்ட் பொலன்னார்லேருந்து இன்னும் போக இருக்குது நிறைய, ஒரு 70-75 கிலோமீட்டர்ஸ் போக இருக்குது. மரத்தை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து ஒரு ட்ரை ஜோன் ஒன்று தான் இது. பட் நல்ல விண்டி, மரம் இருக்குது. ட்ரை ஜோன் அப்படின்றதுக்காக வேண்டி மொத்தமாக பாலைவனம் மாதிரியெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்தால் விசிட் பண்ணுங்கள். நிறைய ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் இருக்குது, ஹெரிட்டேஜ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா இது வந்து நிறைய கிங்ஸ் வந்து ராஜமார்க வந்து இதை நிறைய பேர் வந்து இதை இங்கே இருந்திருக்காங்க. ஸோ அதனால் நிறைய வந்து அவங்களுக்கு மாளிகை இந்த மாதிரி பில்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய கட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பொலன்னார் வந்து யுனெஸ்கோ சைட் நிறைய இருக்கிற ஒரு சிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. டவுனும் இருக்குது, அதே மாதிரி கஷ்டமான ஏரியாவும் இருக்குது. ஓகே, ஸோ அப்படியே நம்ம கிளம்பி ஓட்டமாக எடுத்தோம். இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்கன் கிங்ஸ் வந்து ராஜமார்கை வந்து கட்டுனதுங்களாம். இதெல்லாம் ரொம்ப பழையது. ஸோ இந்த ரோட்டில் வந்து சோமாவத்தியா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகலாம். அது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப ஃபேமஸான புத்திஸ்ட் டெம்பிள் ஒன்று. அண்ட் அதை வந்து காவந்திச அப்படின்னு ஒரு ராஜா வந்து கட்டியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி பிளேசஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். இதுதான் வந்து கல்லடி பிரிட்ஜ். ஸோ இது வந்து 1924 வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து பழைய பிரிட்ஜ். அண்ட் இதை வந்து 2013 வந்து ரினோவேட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி நம்ம பெட்டிக்லோ வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அருகாம்பே பீச், ட்ரிங்கோமலி பீச், நிலாவெளி பீச், பாசிகுடா பீச், மாம்பல் பீச், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பீச்சஸ் வந்து ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் இருக்குது. இது தவிர வந்து திருக்கோணேஸ்வரம் கோயில், கிண்ணியா ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ், பிஜன் ஐலண்ட் நேஷ்னல் பார்க், குமண நேஷ்னல் பார்க், பெட்டிக்லோ டச் ஃபோர்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. ஃபைனலி வந்து நம்ம டெஸ்டினேஷனை ரீச் ஆகிட்டோம். அதுதான் காத்தாங்குடி. ஸோ இந்த பெட்டிக்லோவை விட காத்தாங்குடி செம்ம வைபிங்காக இருக்கும், பார்க்குறீங்கல்ல. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட் எங்கே போக போகிறோம் அப்படின்னா அல் அக்ஸா கிராண்ட் ஜுமா மஸ்ஜித் அப்படின்னு ஒரு மாஸ்க் இருக்குது. அது வந்து 3rd லார்ஜஸ்ட் மாஸ்க் இன் ஸ்ரீலங்கா. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டுக்கு போக போகிறோம். இங்கே வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி தமிழ் இருக்காங்க.
அண்ட் இவங்க தான் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஸோ இந்த காத்தாங்குடி வந்து மெட்டிக்குலோ விட செம்ம வைபாக இருக்குது. நைட் வைபெல்லாம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த மாதிரி கல்ச்சர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ முதல்ல நம்ம மஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நைட் ஸ்ட்ரீட் ஃபுட் போகிறோம். ஓகே, எங்கள் டிரைவர் வந்து கொஞ்சம் தாறுமாறான ஹெவி டியூட்டி டிரைவர். கொஞ்சம் போலாராக தான் விட்டுவார். ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கம்பெனி பொறுப்பு கிடையாது. ஓகேயா, என் தம்பி தான் ஒட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாம் வந்து நைட் ஓப்பன் பண்ணுற சூப்பரான வைப்பில் இருக்கிற கடையெல்லாம் இருக்குது இந்த காத்தாங்குடியில். ஸோ எக்கச்சக்கமான கேஃபேஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட், ஷாப், என்ன வேணாலும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மெஹிக்லோவை விட காத்தாங்குடியை லவ் பண்ணுவீங்க. நம்ம அல்-அக்ஸா வந்து மாஸ்க் ரீச் ஆகிட்டோம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இந்த மாஸ்கை. இது வந்து காத்தாங்குடியில் இருக்குது, ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ், ஸ்ரீலங்கா. ஸோ இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆர்கிடெக்சரிங்கெல்லாம் பாருங்களேன், சும்மா அப்படியே அரபிக் கண்ட்ரிஸ் போன மாதிரி இருக்குது தானே. ஸோ ஓகே, இப்போ முன்னாடி விடணும். ஸோ இங்கே விட்டுருவோம். ஸோ இதுதான் அந்த மாஸ்க். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து 10 வருஷமாக கட்டி ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸுக்கு முன்னாடி தான் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பழங்காலத்து மாஸ்கெல்லாம் கிடையாது. அண்ட் இதுக்கு வந்து நன் முஸ்லீம் கூட விசிட் பண்ண முடியும். அண்ட் இதுதான் அந்த ஆர்கிடெக்சரிங். அண்ட் நன் முஸ்லீம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒழுங்காக உடுத்து போனால் ஓகே. அண்ட் இந்த ஆர்கிடெக்சரிங் எல்லாம் பாருங்கள், சும்மா அப்படியே அரபிக் வைப்பில் இருக்கும். அண்ட் இது வந்து 3rd largest mosque in Sri Lanka. ஓகே, இதில் இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து ரூம்ஸும் கொடுக்குறாங்க. இருங்க காமிக்கிறாங்க அப்படின்னா. ஓகே, ஸோ இதில் வந்து மொட்டை மாடியெல்லாம் இருக்குது. நீங்கள் மேலே போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். போக முடியும், அந்த பக்கம் அப்படி சுற்றி போக முடியும். அதை மேலே அப்படி போய் பார்க்கலாம். என்ன கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. காமிக்காமல் இல்லை யார் காமிக்கணும். ஸோ இங்கே வந்து புது எடுக்கலாம், வாஷ்ரூம்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து காத்தாங்குடியில் வந்து ஹார்ட் ஆஃப் காத்தாங்குடி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இது செம்ம சென்டர் பாயிண்டில் வந்து இருக்குது. அந்த பக்கம் வந்து பீச் இருக்குது, இந்த பக்கம் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது, ஷாப்ஸ், ஃபுட் எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க வந்து ரூம்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் ரூம்ஸை வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ரூம்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ரீசனபிளான ப்ரைஸில். யார் வேணாலும் போய் தங்கலாம். இங்கே கேர்ள்ஸ் செக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன், தெரில. லேடிஸ்லாம் இருக்காங்க. ஸோ நான் போகல. பட் நீங்கள் வந்தால் போய் பாருங்கள். ஓகே, இது லைட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் கீழே வந்து தான் ஒரு நல்ல வியூ இருக்கிறது வந்து கீழே தான். அண்ட் ஸோ இந்த ஆர்கிடெக்சரிங் எல்லாம் பாருங்களேன், இது அழகாக இருக்குது. கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பராக கட்டியிருக்காங்க. ஓகே, நீங்கள் சென்டர் பாயிண்ட்டை காமிக்கிறேன். இதுதான் இந்த சென்டர் பாயிண்ட். தியாரி ஸோ ரூம் வந்து முன்னாடி தான் இருக்குது. இந்த இருக்கிறோம், இங்கே தான் ரூம்ஸ் இருக்குது. இந்த மாஸ்கில் வந்து ரூம்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த நம்பர் போட்டாங்க தானே, அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து தங்கலாம். ஜென்ட்ஸ் லேடிஸ் யாராக இருந்தாலும் இங்கே தங்கலாம். அண்ட் இருங்க நம்ம போகிறேன் மேலே. ஸோ காத்தாங்குடியில் தங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே வாங்க. ரீசனபிளான ப்ரைஸுக்கு உங்களுக்கு ரூம்ஸ் கொடுப்பாங்க அவைலபிளாக இருந்தால். ஸோ எத்தனை பேர் வேணாலும் தங்கிக்கலாம். ரூம்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியாது. உள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம். நோ ஆக்சஸ் கிடையாது, நோ ஆக்சஸ். ஸோ நம்மளால் பார்க்க முடியாது, உள்ளே போய் பார்க்க முடியாது. பட் நீங்கள் வந்தால் இது வரைக்கும் மாஸ்க் வியூவிலே இந்த ரூமில் வந்து தங்கலாம். ஓகே, மேலே வரைக்கும் இருக்குது, நிறைய ரூம்ஸ் இருக்குது.
அப்படியே கிளம்பி போயிடலாமா? இப்போது அர்த்தம்ல முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிட்டா. ஸோ இருங்க, ஒருத்தர் இருக்கார், அவரோடையும் பேசிட்டே போயிடலாம். ஓகேயா? சரி தானே, அப்புறம் நான் போகிறேன். நல்ல சப்போர்ட்டிவ் அண்ட் வந்தால் இவரையும் கண்டிப்பாக சந்திங்க. ஓகே. ஸோ வரீங்க அப்படின்னா இங்கே தங்கிக்கலாம். ஸோ மேலே ரூம் இருக்குது, தங்கலாம். ஓகே. இப்படியே கிளம்பினாமல் ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த பக்கம் போயிடலாம். தெரியுதா அப்படின்னு தெரியல, பட் இந்த பக்கம் வந்து பீச் இருக்குது. ஸோ இந்த பக்கம் அந்த மாஸ்க்லேருந்து அந்த ரோட்டில் அப்படியே வந்தோம். அண்ட் மாஸ்கில் வந்து இது இருக்குது. அண்ட் இங்கே வந்து சீட்டு ஏதாச்சும் விளையாடுறாங்க போல நினைக்கிறேன். ஆமாவா? ஆமாம், அதான் ஸோ இந்த பீச்சில் வந்து லைட் கிடையாது, பெருசாக லைட்டே கிடையாது. சம்டைம் இந்த பீச் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்ல வியூ இருக்குது. ஸோ காலையில் வந்து உங்களுக்கு சன்ரைஸ் பார்க்கலாம் இங்கே. இப்போ வந்து ஒன்றும் தெரியாத காரணத்தினால நாம் அப்படியே திரும்பி ஸ்ட்ரீட் ஃபுட் பக்கம் போகிறோம். ஓகே, இதுதான் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்ட்ரீட். ஸோ இதே பாருங்கள், மொத்தமாக ஸ்ட்ரீட் ஃபுட் தான் இருக்குது. இது வந்து அல்-அக்ஸா மாஸ்க் போனோம்ல, அந்த ரோட்லேயே அடுத்த சைட், அந்த ஆப்போசிட் சைடில் இருக்குது இந்த ஸ்ட்ரீட் ஃபுட். மக்களே, ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் செம்ம க்ரௌடாக இருக்குது. இப்போது வந்து காவா சாய் ஹட்டில் வந்து ஒரு டீ குடிக்க போகிறோம். ஸோ ஹீ இஸ் மை பிரதர். பாப்போம். ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ரை பண்ண வேண்டியதுதான், கிடைக்கிறது எல்லாத்தையும். ஸோ இந்த காவா சாய் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் இங்கே. ஸோ இங்கே குடிக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. குடிச்சு பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஸோ வேனில் கொடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு வாக் போகலாம். ஓகே. ஐஸ்கிரீம்ஸ், ஷவர்மா, ஹுவாவி, சஃபா மர்வா, என்னது ஷவர்மா, பன், பர்கர் அண்ட் குல்ஃபி, பஞ்சாபி குல்ஃபி. ஸோ ட்ரை பண்ணலாம். குல்ஃபி எடுக்க போகிறோம். எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். சார் போட்டுக்கிட்டு இருக்காரு, சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ ஒரு மாவா குல்ஃபி நல்லா இருக்குது. ப்ரைஸ் வந்து செம ரீசனபிள், 150 rupees. பட் டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் இருக்குது. இது நான் பார்த்துட்டு வரேன். இது பெரிச்ச பரோட்டா, கொடல் பாபத் இருக்குது. பொரிச்ச பரோட்டா அண்ட் கொடல் பாபத் வந்து வேறு மாதிரி சூப்பராக இருக்குது டேஸ்ட். ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் இதாக செய்கிறாங்க, க்ளீனாக. ஸோ அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் ட்ரிங்க்ஸ். சரி, ஓகே, இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் அந்த பக்கம் வந்து ஒரு 2-3 கடை இருக்குது, அவ்வளோதான். பட் சாப்பாடு சூப்பர், எல்லா கடையிலையும் மாதிரி நல்லா தான் இருக்குது. ஸோ வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஒரு பொட் பராட்டா எடுக்கிறதுக்கு இந்த ஓடை அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ வாங்க உள்ளே போகலாம். எங்கே போ? அவனோட மஜ்லிஸ் செட்டப் இருக்கே. நான் நினச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு ஏரியா. ஓகே ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஸோ பொட் பராட்டாக்கு வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸ். அண்ட் நீங்கள் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே. அண்ட் மஜ்லி செட்டப்பும் இருக்குது. இங்கே வந்து எக்கச்சக்கமான மெனூஸ் இருக்குது. ப்ரோ மெனுவாக கொஞ்சம் காட்டுங்களேன். ஸோ இதுதான் மெனு. இங்கே வந்து முட்டி குல்ஃபி இருக்குது. ஸோ பாதாம் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான்
போகும்போது ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, நான் அப்படியே வந்து சாப்பிட்டு பெட்டிக்லோ பக்கம் வந்துட்டேன். பெட்டிக்லோவில் வந்து பீச் பக்கம் வந்து ஒரு ரூம் எடுத்துருக்கோம். அண்ட் எல்லோரும் வந்து அவங்க ரூமில் தூங்குறாங்க, நான் என் ரூமில் இருக்கேன். ஸோ சாப்பிட்ட பொட் பரோட்டா பற்றி சொல்லணும்னா அது எவரேஜ் தான், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஒரு 6 கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10. இத்தோடு இந்த ப்ளாக்கை முடிச்சுட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. Until I see you next time, tada, bye, good night, have a great night.